ஏதாவது ஒன்று செய், சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாதே அப்படின்னு சொன்னோம். ஒரு சின்ன கதை இருக்குங்க. நாரதர் சொல்றாரு, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழையே பெய்யாது, பூமியில் பெரிய பஞ்சம் வரும், அப்படி இப்படின்னு நாரதர் சொல்றார். புராணப்படி மழை எப்போ பெய்யும்னா, திருமால் சங்கு எடுத்து வச்சு ஊதுவார், பெருமாள் ஊதுவார், சங்கு ஊதுனா தான் மழை பெய்யும். இவர் சங்கு ஊதுறத 12 வருஷத்துக்கு நிறுத்திடுவார், மழை வராது அப்படின்னு இவர் சொல்கிறார். அவன் ஒன்றும் பயந்துட்டான். 12 வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்போ நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போகிறோம்? அவன் ஒன்று உழவு தொழில் செய்கிறது கொள்வது எல்லாத்தையும் நிறுத்திவிட்டான். ஆனால் ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். வெயில் எரிக்குது, இந்த வெயிலில் உழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ நாரதர் வர்றாரு, ஏய் மழையே வராதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறிய ஏன் அப்படின்னா, சார் மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது. நீ மழை 12 வருஷம் கழிச்சு பெய்யுதில்லை, அப்போ நான் உழணும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும். உழுவுறதே மறந்து போய்டும் அப்புறம் அப்படின்ட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதருக்கு பதில் சொல்லாமல் இது காதில் உழுவுது பெருமாளுக்கு. அப்போ நம்ம 12 வருஷம் ஊதாமல் இருந்தால் நமக்கு ஊதுறதே மறந்துடுமாடா அப்படின்ட்டு புஷ்ஷுன்னு ஊர்னாலே மழை வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கு. அவன் உழுத வீணாக போகல. அதாவது என்ன சொல்கிறான், உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்காது. சும்மா இருப்பதை விட மோசம் வேறு எதுவும் இல்லை. வாளாய் இருப்பது மகா பாவம்னு சொன்னான். ஆகையினால இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைத்து கொண்டே இருக்கிறோம். அப்படி உழைக்கிற போது அதுக்கு தான் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது, ஒரு இன்ஸ்பெக்டரு ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சுருந்தார். ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அவர் என்ன நினச்சிக்குவார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சின்ன பையன்கிட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும்? நான் ஒரு தடவை போனேன் சார், ராமாயணம் பேசுகிறதுக்காக போகிறேன். ஒரு 4 பயலும் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், மண்ணை தூக்கி ஒருத்த மேலே ஒருத்த ஊட்டி விளையாடுறான். என் மேலேயும் அந்த மண் உழுவுது. என் மேலே போடணுன்னு போடல அவனுவா, அவங்க விளையாடுறானுவோ நம்ம மேலே உழுவுது. அந்தாண்ட பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, யாரும் அதை பற்றி கேட்கல. நம்ம பிள்ளைவோ நல்லா விளையாடட்டுன்ட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம் அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க. ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சா இங்கே 7-8 அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன். அதில் ஒரு பையன் சொன்னான், கேட்கத்தான் வருவார்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, சொல்கிறதுக்கும் வருவாருன்னா. நான் அவனை சொன்னான், அவன் என்ன சொல்கிறான், எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும். சில நேரங்களில் நம்மளை சில பேர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே திகைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், சார் அன்றைக்கி அனுமார் பற்றி நிறையா பேசுனீங்களே சார். நான் ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் சார் ரொம்ப நாளாக. சொல்லுடா என்ன சந்தேகம்? இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரியாக இருந்தார், ஏன்டா அது உனக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை, நீ ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சுருக்கியா அவருக்காக? இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே. ஆமாம், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா, அதனால தான் அவருக்கு 8 வகையான ஆற்றல் வந்தது, 8மா சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன். அவன் சொல்கிறான், அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார்?
இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க? ஏதாவது சொல்லி அவன் சொல்லலைன்னா உடம்பு அப்போ ஒரு அளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இல்லைப்பா அனுமார் ராமர் லட்சுமணன் 2 பேரும் வந்தாங்க. அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார். அழைச்சிக்கிட்டு வந்தால் சுக்ரீவன் இருந்தான். சுக்ரீவன்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார் ராமரையும் சுக்ரீவனையும். அப்போ சுக்ரீவன் சொன்னான், ஐயா என் பொண்டாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும், எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்ரீவன் கேட்டான். ராமர் சொன்னார், என் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அதை நீ உதவணும்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்போது கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல. கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. இதை எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருட்டார். அதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டான் சார், ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்ல சார். எனக்கு என்ன விட்டா போறண்டாப்பா அப்படின்ட்டு அவன் இதுதான் சரியான பதில். நான் வேறு ஏதாவது சொல்லி ஆகணுமே, தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவன் அப்படி சொல்கிறான். அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம். ஒவ்வொரு அந்த இடுக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். பள்ளிக்கூடத்துலலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர். போனார். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் 4ஆம் கிளாஸுக்கு போனார். தம்பி எந்திரா நினச்சான், ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறார். அவன் ஜனகன்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதை பற்றியே தெரியாது. இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும். ஜனகன் வில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த ஆள் அவன் ஏஞ்சான், சார் நான் உடைக்கல சார், நான் இல்லை சார் அப்படின்னா. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், வாத்தியாரை பார்த்து, என்னையா பையன் இப்படி சொல்கிறான், ஜனகன் வில்லை உடைச்சது யாருங்கிறான், எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார், சார் அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க. ஏன் சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்? இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார், ஆஹா பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், சார் உங்கள் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான், வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார், நல்ல பிள்ளை உடைக்க மாட்டான்னு சொல்கிறார், உங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை இப்படிலாம் இருக்குது சார்னு. அதுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் ஹெட்மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல், அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சிருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், ஒரு பையன் உடைச்சி விட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார, நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார், அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா. பார்த்தாரு, பையன் தான் இப்படி இருக்கான்னா, வாத்தியார் இப்படி இருக்கிறாரு, ஹெட்மாஸ்டர் அதை விட மோசமாகிறாரு, இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார், டிஇஓ கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார். போய் உட்காந்தவொடனே வேர்த்து ஊற்றுது வெயிலில். அவர் கேட்டார், யோ எங்கேயா அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற, வேர்த்து ஊற்றுது, என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், இந்த கிராமத்துக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்டேன், ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார், அதை கேட்டேன், அதுக்கு அந்த பையன் நான் இல்லைங்கிறான் சார்.
வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பையன் உடைக்க மாட்டாங்கிறாரு. ஹெட்மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க விசாரிக்கிறேங்கிறாரு. என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. டிஓ சொன்னார், யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ கை தவறி சின்ன பயலுவை போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போவியா, இதை ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா. அட பாவி, டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. நேராக வந்தார். வீட்டில் போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அடி ஆண்டி கேட்குற மாரி போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு. என்னங்க இது கூட வாங்க தெரியலன்னுது அந்த அம்மா. உனக்கு தெரியுமான்னார். என்னங்க எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்னா. அது யாருடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார். அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியாரை நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ண விடாது. அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. உலகத்தில் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர். ஒன்றில் பெரியவனாக இருப்பான், இன்னொன்றில் சின்னவனாக இருப்பான். அப்போ எப்போ பார்த்தாலும் நாம் ஏதாவது தெரிந்து கொண்டு இருப்பது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்கிறார். எனக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவர் சொல்கிறபடி நடக்கணும்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர். இது என்னுடைய கொள்கை. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம் சைக்கிளில் போவேன். போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா இங்கே வாங்கன்னா, போகிற போது சைக்கிளில் போகிற என்ன கூப்பிட்றான். நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி, என்னங்க ஐயான்னு, நீங்கள் இந்த சண்முக வடிவேல் தானே? ஆமாம் நான் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு, ஏதோ செய்தி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறையை புட்டேர்னு விட்டான். கண்ணில் பூச்சி பறக்குது, அப்படி மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது. அடிக்க ஒரே ஒரு அறை புடேர்னு விட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன்பா அடித்தேன்னு கேட்டேன். இது கேட்கலாம்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா. போருப்பா ஒன்று போரும், ஒன்று போருண்டா ஐயான்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். மனசு இதே தானே நினைக்கும், பாடம் நடத்த முடியுமா? இப்போ மனசில் என்ன நினைக்குது, அவன் ஏன் என்னை கூப்பிட்டான், ஏன் அடித்தான், எதுக்கு அடித்தான், சரி அடிச்சிட்டான், நம்ம என்ன செய்யலாம்னு. திருப்பி அடிக்கலாமா? என்னால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? வர செலவாக ஐயன்னா நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. செலவு ஆகுங்கிறதுக்காக தான் சொன்னேனே தவிர உண்மையிலே செலவாகிடும், உண்மையிலே செலவு வந்துட போகுது அப்படின்ட்டு நான் நினச்சேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அதை பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறார்.
எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை ஒருத்தல்னா தண்டனை. அவர் நான் செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், அவர் அவர் வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல்னார். ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய், திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம். செஞ்சால் திருவள்ளுவர் சொல்கிறார் அவர் நானேங்கிறார், வெக்கப்படுவாங்கிறார், தலை குனிஞ்சு நிற்பான். அடித்தவனை திருப்பி அடித்தோம்னா அவன் மறுபடியும் அடிப்பான். இதான் வருமே தவிர போக. இதுன்னா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான், உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனைடாது கொடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதையே செய்யலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் பள்ளியை விட்டு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு. எவன் என்ன அடித்தானோ அவனை இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன, அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், இவனை குத்துறான், உதைக்கிறான், என்னென்ன வகையில் தாக்கலாமோ எல்லாம் செய்கிறான். நான் பார்த்தேன் இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ போய் அவனை என்ன செய்யலாம், உதவி செய்வோம். உதவி செஞ்சோம்னா அவன் தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறவன்கிட்ட போய் ஏன் அவரை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போயா, நீ ஏன் இடையில வர்றப்போ என்ன ரோட்டில் ஒருத்தனை அடிச்சினா கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு. உனக்கு தெரியணும்ப்பா ஏன் அடிக்கிறேன்னு. ஆமாம், 10 ரூபா வாங்கினான் ஐயா. 10 ரூபா. சரி, 4 வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. எப்போ கேளு, அப்புறம் தரேன் இப்போ தரேங்கிறான். இன்னைக்கு 4 வருஷமாச்சேடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான், உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான் ஐயா. அப்போ இவனை என்ன பண்ணலாம், அடிக்கக்கூடாது அப்படின்னா. 10 ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய, இது நியாயமா அப்படின்னு. ஓய், உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட அப்படின்னா. அவர் டக்குன்னு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவனை என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர், வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி நிற்பான். அவர் வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். திரும்பி அந்த காட்சியை பார்ப்போம்னு பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்கிறான், இவர் இருக்கிறது தெரியாமல் இவங்கிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவ. இவரை காலையில் ஒரு அறை விட்டோம்னா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. இனிமேல் பணம் வேணுன்னா இவரே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணுன்னா 5 அறையை விட்டு 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னா 50 ரூபா கொண்டா கொடுப்பாரு. ஏன் அவன்கிட்டையும் கேட்பானே, மணியை வச்சுக்கலாமே அப்படின்னா. நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வெக்கப்படுவாங்கிறாரு, அவன் தினசரி அடிப்பான் போல இருக்கு. நம்மளை இழிச்சவா பயலை ஆக்கி விட்டாரே இந்த திருவள்ளுவர், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நான் இப்போ திருவள்ளுவர் நெறியில் போகலான்னு நினச்சதுனால தினம் உதவாங்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்தேன். திருக்குறளை எடுத்து மறுபடியும் பார்த்தேன். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். இந்த குறள் பாடினதோடு அவர் நின்றுள்ள இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்யறதுலேயே ஒரு தப்பு இருக்குடாங்கிறார். என்ன தெரியுமா, அவன் பண்பறிந்து செய். நீ அவனுக்கு செய்யறதுக்கு முந்தி, நன்மை செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். செய்தா அவன் ஆணுவானா, அதுக்குத்தானே நானேன்னு சொன்னாரு. அவன் அப்படிப்பட்டவனான்னு பார். அப்படி இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை முறை, இல்லைன்னா எந்த தண்டனை தரணுமோ அந்த தண்டனை தரணும்.
சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சாக்ரட்டிஸுக்கு நாளைக்கு நீ விஷம் அருந்தி சாகணும்னு சொல், விஷத்தை குடித்து சாகணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். அவர் ரூமில் இருக்கிறார். இப்போ ரூமில் இருக்கிற போது காலையில் சாக போகிறார். அவன் நண்பன் ஒருத்தன் மிலிட்டரிஸ்னா அவன் கூடவே இருக்கான். அடுத்த ரூமில் இதேமாரி ஒரு கைதி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பாட்டு பாடுறான். ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கிறான். சாக்ரட்டிஸ் கேட்டார், இந்த பாட்டு இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே, புதுசாக நாளைக்கு சாக போகிறாரு, இது வரைக்கும் நம்ம இந்த பாட்டு கேட்டது இல்லையே, நல்ல கருத்தான பாட்டாக இருக்கே, இது யார் எழுதுனது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு அந்த காவலன்கிட்ட கூப்பிட்டாரு. ஜெயில் காவலனை அந்த அடுத்த ரூமில் பாடுறாரு ஒருத்தர், அவரை கொஞ்சம் எனக்கு அழைச்சிட்டு வர முடியுமான்னு கேட்குறேன். அழைச்சிட்டு வரேன்யா அப்படின்னா போய் அவரை அழைச்சிட்டு வந்தான். அவர்கிட்ட கேட்குறார் சாக்ரட்டிஸ், இந்த பாட்டு யார் எழுதினதுப்பா, உனக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு அப்படின்னா. இது மாதிரி இன்னும் பாட்டு இருக்கான்னு கேட்குறேன். இது மாதிரி 15 பாட்டு எனக்கு தெரியுங்கன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்தவன்ட்ட அவன்கிட்ட சொல்லி அது குறிப்பு எழுதிக்கன்னார். மிலிட்டர்ஸ் கேட்குறான், காலையில் நீ சாவ போறியேன்னு நான் வருத்தமாக்குறேன், ஒரு பாட்டை போய் எவன் எழுதுனா என்னான்னு விசாரிச்சுட்டு அவனுக்கு சாவறதை பற்றி கவலை இல்லையா, பாட்டு எழுதினவனை பற்றி கேட்குறேன், இன்னும் என்ன பாட்டு இருக்குன்னு கேட்குறியே, ஏப்பா இப்படி இருக்கேன்னு கேட்குறான். சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நாளைக்கு நான் சாகும்போது இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாவுமே, இந்த விஷயம் தெரியாமல் செத்தேங்கிறத விட இதையும் தெரிந்து கொண்டு இருந்த சாக்ரட்டிஸ் செத்தான் அப்படிங்கிற பேர் வரணும்டா அப்படின்னா. திருவள்ளுவர் இதை சொல்கிறாருங்க. திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்கிறார். இந்த பாரு, படி, சும்மா இருக்காத படி. எப்போ படிக்கலாம், 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன, ஏடா சும்மா எப்படிலாம் சொல்ல, அப்படிலாம் கிடையாதுப்பா, சாகிற வரைக்கும் படிக்கலாம்னார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். ஒருத்தன் படிச்சுட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, புத்தக திருவிழா நடக்குதா, போ, நாம் இது வரைக்கும் பார்க்காத புத்தகங்கள் இருக்கும், வாங்கிட்டு வா, படி. படித்தா என்னடா ஆகும்னா, எப்போ படிக்கலாம்னா எப்பவும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம். இன்ன நேரம்தான் படிக்கணும்னு இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறார், சாகிற நேரம் வரைக்கும் படிக்கலாம். யாராவது படிச்சிருக்காங்களா அப்படி? அறிஞர் அண்ணா நாளைக்கு ஆப்ரேஷன், அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார், மில்லர்னு டாக்டர். அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் அண்ணா படுத்திருக்கார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மில்லர்னு அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார். ஏன் டாக்டர் எப்போ ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணா. நாளைக்கு காலையில் செய்யலாம்னு இருக்கிறோம், வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறார். ஒரு நாள் தள்ளி போடுங்களேங்கிறார் அண்ணா. ஒரு நாள் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னார். ஏன், என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, அமெரிக்காவுக்கு வந்தபோது ஒரு புத்தகம் வாங்கினேன், பாதி படித்தேன், இன்னும் பாதி படிக்காமல் அப்படியே இருக்குது, நாளைக்கு படித்து முடிச்சிடுறேன், நாளை மறுநாள் வச்சுக்கலாமே ஆப்ரேஷனுங்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறார், அதனால் என்ன, ஆப்ரேஷன் பண்ணி சௌரியமானவன்னு படிச்சுங்களேங்கிறார். அண்ணா அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு நல்ல டாக்டருங்கிறார். நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், எனக்கு தெரியும் நான் சாவ போகிறேங்கிறது, நான் பொழைச்சிக்குவேன்னு நீ சொல்கிற, அப்படி தான் டாக்டர் சொல்லணும். அதான் உயிர் போகிற நிமிஷம் வரைக்கும் நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் பாட்டுக்கு போயிடுவான். அண்ணா சொல்கிறார், எனக்கு தெரியா நான் என்ன ஆவேன்னு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சாகுறனே. அது என்ன புத்தகம்னு பிறகு எழுதியிருக்காங்க, பூச்சிகளை பற்றிய புத்தகம். பூச்சிகளை பற்றிய புத்தகம் அது, இன்செக்ட்ஸ். அந்த புத்தகம் அதை படித்து இப்போ என்ன ஆக போகுது அவருக்கு? அல்ல, படிச்சுட்டு போவோம்.
கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பாருங்க. அதுதான் வாழ்க்கை. நாம சில பேர் சொன்னால் என்ன அர்த்தத்தில் நமக்கே சில சமயத்தில் நம்ம இப்போ பேசணுமே அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கே தெரியல. என்னமோ பேசிடுறோம். என்னமோ சொன்னேன், ஆனால் அது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறான். இப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான், திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக நிற்கிறேன். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன், ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு இளைஞன், சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தான். எனக்கு வருத்தமாக இருந்தது. என்னடா ஒரு சின்ன பையனாக்குறான், இந்த மாதிரி சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு நிற்கிறானே அப்படின்ட்டு நான் அந்தாண்ட அவன் கிட்டவே போய், தம்பி ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னேன். எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன். ஒரு சிகரெட் என்ன விலையா? ஒரு சிகரெட் என்ன விலைன்னு அவன் அப்போ சொன்னான் 2 ரூபான்னு. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? நான் ஒரு 20 குடிப்பேன். 20 தான், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். அப்போ நீ ஒரு நாளைக்கு 40 ரூபாயே புகையா விடுற. 40 ரூபாயை புகையா விட்டுருக்க. எத்தனை வருஷமா அப்படி விடுற நீ அப்படின்னு? 15 வருஷமாக விடுறேன்னா. நான் ஒரு கணக்கெல்லாம் போட்டு, படுபாவி பயில 3,20,000 ரூபாயை புகையா விட்டியடா அப்படின்னு கணக்கு போட்டு சொல்கிறேன். 3,20,000 ரூபாயை புகையா விட்டுட்டியடா, தெரியுதா உனக்கு அப்படின்னு. இதுக்கு அந்த பையன் என்னங்க செய்யணும்? வருத்தப்படலாம். ஐயா இந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கல, செஞ்சுட்டேன், இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படி ஏதாவது சொல்லணும். அவன் அதெல்லாம் சொல்லலை. அவன் என்கிட்ட கேட்டான், உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கன்னா. எனக்கு அப்போ 80 வயசு. 80 வயசு ஆகுதுப்பான்னு. ஐயா நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான். இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லைன்னு. அப்படின்னா இப்போ உங்கள் கையில் ஒரு 50-60 லட்சம் ரூபா இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்குறேன். சார் இப்போ நான் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன். அவன் கேட்குறான், நீ இவ்வளவு நாள் நீ குடிக்கல இல்லை, நான் தான் குடித்த புகையா விட்டேன், நீ ஒன்றும் செய்யல இல்லை, சும்மா தானே இருந்த, அது இப்போ உன்ட்ட ஒரு 70-80 லட்ச ரூபா கையில் சேர்ந்துருக்கணும்ல, இருக்கா அப்படின்னா. நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்பா. அப்போ தான் நினச்சேன் நம்ம தப்பு. அவங்கிட்ட பணம் பற்றி பேசுனது தானே தப்பு. ரூபாயை புகையா விட்டேடான்னு கேட்டேன். டாக்டர் சொல்கிறது மாதிரி உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டேடான்னு சொல்லியிருந்தா அவனால் பதில் சொல்ல முடியாது. அப்போ தப்பு என் மேலே தவிர அவன் மேலே இல்லை. ஒரு பிள்ளை தான், அவன் சின்ன பையன்தான், எனக்கு ஒரு பாடத்தை புகட்டுறான், நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குறான். நாம் வாழ்க்கையில் சில பிள்ளைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. நான் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுவேன், எல்லாம் நல்லா விவரமாக கேட்பானுங்க. அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன், கேட்பான். நான் ஒரு நாள் பாடம் நடத்துகிறேன். இந்த தசாவதாரத்தில் அது ஒரு கதை. இரண்யாட்சன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அப்புறம் திருமால் போய் அதை மீட்டுக்கிட்டு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க. அது திருவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்காரு. அதை நான் பாடமாக நடத்துகிறேன். இந்த கதையெல்லாம் சொன்னேன். ஒரு பையன், திருவாரூர் பையன்ல, திருவாரூர் எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் என்ன. அதில் ஒரு பையன் என்ன பண்ண, பொதுவாக பயல்வோ கேள்வி கேட்க மாட்டான். வீட்டில் அப்பா கேள்வி இந்த கேள்வியை கேள்டான்னு சொல்லி அனுப்புவார்.
அதுதான் வந்து இவன் கேட்பான். அவன் என்கிட்ட கேட்குறான், ஏன் சார் ஒரு சந்தேகம் இல்லைன்னா, என்னடா தம்பி கேளு அப்படின்னு. பூமியை பூரா தான் பாயா சுருட்டிவிட்டா இருக்கிறீங்கல்ல. ஆமாம், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இந்த துணியை சுருட்டணும்னா கீழே நின்றுட்டு தானே சுருட்டணும். அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுருட்ட முடியுமா? இப்போ அவன் பூமியையே சுருட்டி விட்டாங்க இருக்க, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்? இப்போ இதுக்கு பதில் யாராச்சும் சொல்ல முடியுமா? எவராலையும் சொல்ல, இந்த கதையை எதுனாலே சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக கதையை சொன்னான். நமக்கு அது தெரியல. இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லலாம். தெரியலன்னு சொன்னால் அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா, பார்த்தேன் இவனை மடக்குவோண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன்னு பண்ணிட்டியோ? மாட்டிக்குவான்ல நம்மகிட்ட. இல்லை சார், பெஞ்சுமேல நாய. இப்போ நான் நமக்கு வீக்காக போச்சுன்னு இப்போ அவனை நம்ம கச்சு ஏடா பெஞ்சு மேலே சார், அவன் பெஞ்சு மேலே ஏறினான் நான் சொன்னதுக்காக. ஆனால் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான். நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்குது. சொல்கிறான். இப்போ இதை விட எனக்கு அடி வேற என்ன வேணும்? இதை விட பெரிய அடி வேற ஏதாவது வேணுமா? யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகள் இருக்கிறது இருக்க அது மாதிரி இருக்கான். அவன் வந்து அறிவு கூர்மையோடு இருக்கான். என்னன்னா நாம் நினைக்கிறபடியே போகிற வழியில் போகல அவன். இப்போ நம்ம அவனுக்கு வழிகாட்டினா போதும். வாழ்க்கையில் இதையெல்லாம் பார்க்குற போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒன்று நினச்சிட்டு நம்ம போயிட முடியாது. சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும். நிலக்கடலை பயிர் பிடுங்கிறத பார்த்துருப்பீங்க. பொசுக்குன்னு பிடுங்கினா 2 கல்லில் தான் வரும். அப்படியே பிடுங்கினா சுற்றி கொத்தி விட்டு எல்லா வேரையும் எடுத்துட்டு நான் அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். வந்தால் 100 கடலில் வரும். அவசரமாக பிடுங்கினா 1 கல்லில் தான் வரும். திருவள்ளுவரை படிக்கிறது எல்லாத்தையும் சுற்றி கொத்தி விட்டு படிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. உதவி செய்கிறோம்லங்க, உதவி செய்கிறத பற்றி ஒரு திருக்குறள் இருக்கு பாருங்க, அருமையான திருக்குறள். இந்த பாட்டில் என்ன விலைங்க? 10 ரூபா இருக்குமா? இல்லை இல்லை 10 ரூபா, 7 ரூபா போட்டிருக்கு. 7 ரூபானே வச்சுக்கோங்க. 7 ரூபா தானே இதுக்கு மதிப்பு இல்லைங்கிறார் திருவள்ளுவர். இதுக்கு 7 ரூபான்னு போட்டிருக்குல்ல, 7 ரூபா கொடுத்தா வாங்கலாம்ல. திருவள்ளுவர் சொல்றார் இதுக்கு 7 ரூபா அல்ல மதிப்புங்கிறார். அப்போ என்ன கூடவான்னு? கூடவாகவும் இருக்கலாம், குறைஞ்சும் போகலாம். இது 2 ரூபாயாவும் ஆகலாம், 5000 ரூபாயாவும் ஆகலாம். அப்போ எதை வச்சுக்க இதுக்கு தீர்மானிக்கிறதுன்னு கேட்டான். அதை வாங்கிக்கிறவனை பொறுத்து இருக்குன்னார் திருவள்ளுவர். இந்த தண்ணியை பாலைவனத்தில் 3 நாளாக தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன். நான் அந்த பக்கமாக காரில் போகிறேன், பார்க்குறான். நாக்கெல்லாம் வெந்து போய் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். ஆகிறான். இந்த தண்ணியை அவன்கிட்ட கொடுத்தா இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கலாங்க அம்மா. அப்போ இது 1 லட்சமா? வாங்கிக்கிட்டவனை பொறுத்து இதனுடைய மதிப்பு கூடும் அல்லது குறையும். இப்போ தான் குடிச்சிட்டு வர்றாரு ஒருத்தர் தண்ணி. இதை நீ குடிச்சு தான் ஆகணும்னா வாங்கி தூக்கி போட்டு போயிடுவான். அதே தானே தண்ணி, தண்ணி அதே தான். ஆனால் வாங்கிக்கிறவனை பொறுத்து மதிப்பு மாறும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து சொல்லுகிறாருன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. நான் திருவாரூரில் இருக்கிற போது நான் முதல்ல ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் கடைசியில் ஒரு செட்டியார் இருந்தார், பெரிய பணக்காரர்.
அவர் என்ன செய்வார் தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு வர்றவங்களெல்லாம் இந்த ஏதாவது வாங்கிறதுக்கு வர்றாங்கல்ல, பிச்சை கேட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு 2 வடையை எடுத்து போடுவோம், இல்லை ஒரு 2 இட்லி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போகணும்னா. சில பேர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அது பெரிய மனசு உள்ளவன் கொடுப்பான். அந்த செட்டியார் என்ன பண்ணுவார், அப்படி வர்றவங்க எல்லாரையும் உள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பந்தி பாய் போட்டு அதில் அவரை உட்கார வச்சு தலைவாழை இலையை விரித்து போட்டு அவருடைய மனைவி இருக்காங்களே அவங்களே விட்டு பரிமாற சொல்லுவார். அந்த அம்மா பரிமாறும். வடை பாயசம் அந்த வீட்டில் அன்றைக்கி என்னென்ன பலகாரம் செஞ்சாங்களோ அவ்வளவும் வச்சு அவருக்கு சாப்பாடு போடுவோம். தண்ணி வேணும்னா தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 முழ வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்க வச்சு கடைசியில் 5 ரூபா பணம் கொடுப்பார். இது ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்வார். அவர் என்ன செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த குரலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி வாசலில் நின்ன தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். ஐயா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன என்ன அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது சார், எதுவும் நடந்துச்சு. சாப்பா போட்டார். அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க. அந்த ஆள் கஞ்ச பொண்டாட்டியை விட்டு பரிமாற சொன்னான் சார். அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்க. 4 முளை வேட்டி, 8 முளை கொடுக்கக்கூடாது, 4 முளை வேட்டி கொடுத்தா. ஒரு துண்டு கொடுத்துருக்காரு சார். இங்கே போத்துனா இங்கே திறக்குது, இங்கே திறந்தாங்க. வேறு எதுவும் பணங்கன்னு கொடுத்தாரா? நான் கொடுத்தான் சார் 5 ரூபா. இந்த காலத்தில் 5 ரூபாய் பிச்சைக்கார போய் சார். யார கொடுத்தவரை வாங்கினவன் சொல்கிறான் பிச்சைக்கார பையன்னா. நான் எடுத்து நோட்டில் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவியை பரிமாறுகிறார், 4 முழ வேட்டி துண்டு ப்ளஸ் 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எங்கே போய்ட்டு செட்டியார்கிட்ட. என்ன பரவாயில்ல சார், உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார். எல்லோரும் வெளில கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க. அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார். அந்த அம்மா பரிமாறினாங்க. ஒரு வேட்டி கொடுத்தார் சார். அந்த காலத்தில் 4 முளை வேட்டி என்ன 8 முழம் கொடுக்கலாம், இதை கொடுத்தார். அப்புறம் ஒரு 5 ரூபா கொடுத்தார் சார். 5 ரூபா பெரிய 5 ரூபாயா? பரவாயில்ல சார் அப்படின்னா. நான் அதை எழுதினேன். தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறினார், 7 முளை வேட்டி துண்டு 5 ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை. 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். எங்கே போய்ட்டு வரீங்க? என்ன ஐயாவிட்டு. என்னன்னு சார், இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார். எல்லாரும் வெளில கொண்டு வந்து தூக்கி போட்டு போன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார். அந்த அம்மாவே பரிமாறினாங்க சார். எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார். இந்த குளிர் நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார், போத்திக்கலாம். துண்டு சார், அழகாக இருக்கு சார். அதோடு மட்டும் இல்லை சார், 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார். எனக்கு 5000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு. நான் எழுதினேன். 3வது ஆள் தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறல், அதே 4 முழ வேட்டி அதே துண்டு ப்ளஸ் அதே 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு. இப்போ இவன் போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரூபானா பைசாவில் சொல்ல முடியுமா? வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும். அப்போ நாம் என்னடா செய்யணும்னு கேட்டான்,
யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குமோ அவங்கள தேடி பார்த்து கொடுக்கணும். புளிச்ச எப்பக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது. பாடுபடுறவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் உன்னை பாராட்டுவான். உன்னுடைய உதவியினுடைய மதிப்பு கூடும். நீ கொடுத்த பொருளினுடைய மதிப்பு கூடும். அவன் சொல்கிறான் 5000 ரூபாய்க்கு சமம்ங்கிறான். 5 ரூபாய புண்ணியம் வாங்குறான். அவன் பிச்சைக்கார பையங்கிறான். அவன் பரவாயில்லைங்கிறான். திருவள்ளுவர் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சொல்றார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துனார். அப்படி நாம் படிக்கிற பொழுது கூட இதே திருக்குறளை நான் 2வது 3வது படிக்கிற போது படிச்சிருக்கிறேன், 5வதுல படிச்சிருக்கிறேன், 10வதுல படிச்சிருக்கிறேன், புலவர் படிக்கிற போது படிச்சிருக்கேன், இன்னைக்கு படிக்கிறேன். இன்னைக்கு படிக்கிற போது எனக்கு அதனுடைய பொருள் அதிகமாக தெரியுது. என்ன காரணம்னா என்னுடைய அனுபவத்தோட சரி. திருவள்ளுவர் சொல்றார், சும்மா இருக்காதே, ஓய்ந்து இருக்காதே, எப்போதும் படி. எங்கெல்லாம் புத்தகம் கிடைக்குதோ படி, எல்லாவற்றையும் படி. கிராமத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இதை நான் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். உங்களுக்கு உங்கள் பேச்சை நிறையா கேட்கணும். ஒரு காதல் கதை. அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் காதலியை சந்திக்கிறதுக்கு வரேங்கிறான். இரவில், நள்ளிரவில் வரேங்கிறான். வாங்கங்கிறாவ. இவன் போய் அந்த வீட்டு கொல்லை பக்கத்தில் நிற்கிறான் பனியில். அவள் காலையில் வரைக்கும் வரல. ஆத்திரத்தோடு வந்துட்டான். இவளுக்காக போய் நாங்கள் நின்று வர்றேன்னு சொன்னவ என்ன சந்திக்கிறதுக்கு வரலன்னு ஆத்திரத்தில் இருக்கான். சாயந்தரமாக கோயில் பக்கம் போகிறான். அவள் போகிறா, காதலி போகிறா, அவங்க அம்மாவோட போகிறா. இப்போ இவனால் கேட்க முடியாது. பார்த்தீங்களா, என்ன வர சொன்ன, நீ எங்கே போன அப்படி சத்தம்னா போட முடியாது. ஆனால் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அவளுக்கு. அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாருங்க. இவனுக்கு ஏன் தான் வரலைங்கிறத சொல்லணும். அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அம்மாக்கிட்டே சொல்கிறா அவ. அம்மா ஒரு விடுகதை போடுறேன் கேட்குறியான்னு கோயிலில் பிரகாரத்தில் போகும்போது சொல்கிறா. என்னம்மா சொல்லு. வெட்டியதால் சாகவில்லை. நல்லா கவனிங்க. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். வெட்டினதுனால நான் சாகலை, வெட்டாமல் இருந்திருந்தா செத்து போயிருப்பேன். என்னடா இது, வெட்டினா சாவான், வெட்டாட்டி பொழைப்பான். இதை மாற்றி சொல்கிறான். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அடுத்தது, செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். மூணாவது, வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இவனுக்கு என்னமோ சொல்கிறா, பதில் தான் சொல்கிறா, என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே வர்றான். அப்புறம்தான் புரியுது. மழை பெஞ்சது, மின்னல் மின்னுனது, மின்னல் வெட்டுதும்மா. அப்போ சொல்கிறாவ, உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் பாவி. தரையோடு தரையாக இருந்த கிணத்துக்கிட்ட வரும்பொழுது காலை அடுத்தபடி எடுத்து வச்சுருந்தேன்னா கிணத்துல விழுந்து செத்துருப்பேன். ஒரு மின்னல் வெட்டுச்சு, அப்போ தான் தெரிஞ்சது, தப்பிச்சேன். அந்த மின்னல் வெட்டியதால் நான் சாகவில்லை, அது மட்டும் வெட்டாமல் இருந்தால் நான் செத்திருப்பேன். அடுத்தது, அதையும் மீறி நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சி தான் வந்தேன். இருட்டில் ஒன்றுமே தெரியல, காலை வைக்கிறேன், வழ வழ வழன்னு இருக்கு. பார்க்குறேன், பாம்பு. ஐயோன்னு காலை எடுத்துகிட்டு பார்த்தா அது செத்து கிடக்கு. அது செத்ததுனால நான் சாவலை, அது மட்டும் சாவாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அதையும் மீறி தான் வந்தேன். கொல்லை பக்கத்தில் அந்த வேலியை திறந்துக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அப்பா. அப்போ தான் வர்றார். லாஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி அப்போ தான் வந்துட்டு இருக்கிறார்.
அதனால் என்னால் வர முடியல, வந்துட்டேன். அவர் வந்ததால் நான் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இப்போ புரிஞ்சு போச்சுன்னா, கிராமத்தில் எங்கேயோ படிப்பறிவு இல்லாத எளிய பாமர மக்கள் தங்களுக்குள்ளே எவ்வளவு நுணுக்கமாக பேசிக்கொள்கிறார். நீங்கள் அதை கூட கேட்டால் நமக்கு ஒரு அறிவு வரும். அந்த சின்ன விஷயத்தில் கூட நாம் சில அறிவை எல்லாம் பெற முடியும். ஆகையினால எப்போதும் நாம் இது போதும், இதுக்கு மேலே இனி வேண்டியதில்லை என்ற எண்ணத்திலே இல்லாமல், நீ பாருங்க, இப்போ எனக்கு 87 வயசாகுது. எண்பத்தி வயசாகுது. நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் கேட்பீங்க, எங்கேருந்து அலையிறேன்னு கேட்பீங்க. இல்லைங்க, வீட்டில் இருந்திருந்தா வெளியில் ஓய்ஞ்சி உட்காந்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னா முன்னாடியே போயிருப்பேன். நான் போகாமல் இருக்கிறதற்கு காரணமே ஓய்ந்து இருக்காமல் இருந்தது தான். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒருபோதும் உங்களுடைய பணியிலிருந்து விலகி நின்று விடாதீர்கள். கடைசி நிமிஷம் வரை வேலை செய்யலாம். நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்யலாம். பாரதி ஒன்றே ஒன்று சொன்னான், இந்த பார், உங்ககிட்ட பணம் நிறையா இருக்கா, அள்ளி அள்ளி குடுறா. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரு, குவை அப்படியே அள்ளி கொடு. நிதி குறைந்தவர் காசுகள் தாரு, 4 காசை எடுத்து கொடு. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி. அதுவும் முடியலையா, உன்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லையா, உன் உடம்புல தெம்பு இருக்கா, உழைச்சு. புத்தக திருவிழா நடத்துகிறாங்க, 4 பேர் உதவியாக இருக்கணும். நிறையா இருந்தால் நன்கொடை கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாக கொடுக்கலாம். அதுவும் இல்லையா, இது நடக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். பந்தை போகிறதுக்கு ஒரு கம்பு எடுத்து கொடுத்துட்டு போனால் கூட உதவி தான் இல்லையா? ரைட்டு. என்கிட்ட அதுவும் இல்லையே, நான் ஒருத்தன், என்னால் உழைக்கவும் முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னா, பாரதி சொல்கிறார், அழகாக சொல்கிறார், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், உழைப்பை கொடுங்க அப்படின்னா, அதுவும் மற்றோர் அந்த உடம்பு வலிமையே இல்லைன்னா வாய்ச்சொல் அருளீர். வாயால் நல்ல வார்த்தை சொல்லுடா. நல்ல காரியம் செய்கிறாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்களாவது ஏதாவது செய்யுங்கன்னு 4 பேருக்கு சொல்லு, நல்லதை சொல்லு. செய்கிறத கெடுக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிடாத. என்ன ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூப்பிட்டார் கோயிலில், கார்த்திகைக்கு வாங்க வந்து சாயந்தரமாக கொஞ்சம் சமய பேச்சு பேசுங்கன்னார். சரிங்க வர்றேன் அப்படின்னு போகிறேன். அங்கே ஒரு தட்டியில் எழுதி வச்சிருக்கிறார், இன்று சமய சொற்பொழிவு கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் நடைபெறும், எல்லோரும் வருகன்ற. நான் பேசுவேன்னு அதில் எழுதலை. நான் கேட்டேன், ஏயா என் பேரை எழுதப்படாதா, என்ன தான் கூப்பிட்டேன்னு. இல்லை 4 பேர் வரட்டுமேன்னு தான் எழுதலைன்னா. நாலு பேர் வரட்டுமேன்னு எழுதலை. அப்போ என் பேரை எழுதுனா அந்த 4 பேரும் வரமாட்டான். அவன் நினைக்கல, சொல்ல தெரியாமல் சொல்கிறான் இல்லை. அதான் பாரதி என்ன சொல்கிறான், வாய்ச்சொல் அருளீர்றான். மற்றதுக்கெல்லாம் குடு வா போன்னு சொன்னவன் இதுக்கு மட்டும் அருளீர்னு ஏன் சொல்கிறாருன்னா, தெய்வத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஏன்னா சொல்ல மாட்டான், நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்த மாட்டான். நான் சொன்னேன்ல, நான் அந்த யூடியூப்லலாம் அது வருது, என் வாழ்க்கையில் நடந்தது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறேன். ஒரு 2 மாதம் கழித்து வெளியில் வர்றேன். 2 மாதம் வெளியிலே போகல, வீட்லேயே ஓய்வாக இருந்தேன். அப்புறமா கிளம்பி ரோட்டில் அப்படி எங்கள் நகரை சுற்றி அப்படி நடந்து அப்படி மெதுவாக வர்றேன். என்னுடைய நண்பன் தினம் வாக்கிங் போகும்போது கூடவே வர்ற ஆள் என்னை வந்து வீட்டில் பார்க்கவே இல்லை. 2 மாதமாக வரல. அவன் யாரோ பார்த்தாங்க, இந்த ஆள் வரல. என்னடா நம்ம நெருங்கிய நண்பன் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். போகும்போது பின்னாலே வந்தான். என்னையான்னா, என்னையா அப்படின்னு. ஆப்ரேஷன் என்னமோ. ஆமாம், என்ன ஆப்ரேஷன்?
ஹார்ட் ஆப்ரேஷனுங்க. ஆயிட்டா? ஆயிட்டு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நம்பாதீங்கன்னா. யோ நல்லா இருக்கியா? அப்படி தான் தெரியும். டாக்டரே சொல்லிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு. அவர் என்னத்தை கண்டாருங்க, சும்மா அப்படி சொல்லுவார். அந்த தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணார். இதே மாதிரி தான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை அப்படின்னு. இப்போ இது ஈவன் வரலையேன்னு வருத்தமாக இருந்தேன். நல்ல வேளை வராமல் இருந்தான். இவன் வீட்டுக்கு வந்திருந்தான்னா அப்போவே நம்மளை அனுப்பியிருப்பான். பரலோக பிராப்தி அடையிற அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னான். ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னான். இந்த பாருங்க, நான் சொல்கிறேன்னு கேளுங்க. உப்பை குறைச்சிங்க. மோர் சோத்தில் உப்பு போட்டுக்காதீங்க. சரி, சீனி போடாமல் இன்னமும் சர்க்கரை டீ காப்பி குடிங்க. இதெல்லாம் டாக்டர் சொன்னதே சொல்கிறான். அவன் நல்ல வார்த்தையமாக சொன்னான். பொதுவாக அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க. பசிச்சா சாப்பிடுங்க. சீனி உப்பு இதெல்லாம் குறைச்சிருங்க. என்ன பண்ணுறா ஆகவே ஆகாது. யாரெல்லாம் இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா டாக்டர் சொன்னதை அப்படியே சொல்கிறான். நல்ல செய்தியாக சொன்னான். நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களே, பத்தியம்லாம் இவ்வளவு சரியாக சொல்கிறீங்களே, உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆகிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், சார் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊரா சொத்தை கொள்ளையடிச்சேனா? வாங்கின கடனை இல்லைன்னு சொன்னேன்னா இன்னும் 2-3 சொன்னால் அது நம்ம சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் நீ செஞ்சுருந்தா ஆப்ரேஷன் ஆகுங்கிறான். இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதை பூரா நான் செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். ஏன்டா இப்படி பேசுகிறாங்க? பேசியே சில பேர் கொலை பண்ணுவான். பேஷண்ட்டை பார்க்க போனால் அங்கே போய் நீ சௌகரியமாயிடுவே, நல்லா இருப்பேன், அப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை தானே சொல்லணும். சொல்ல மாட்டான். ஏன் படுத்திருக்கேம்மா? எங்கள் ஊரில் ஒருத்தன் இருக்கான். அவன் போகாமல் இருந்தான்னா பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன் இங்கே வந்து அவனா அங்கே போய் படுத்தா இருக்கான், உடம்பு சரியில்லாமல் எடுத்திருக்கான். ஆனால் இல்லை நஞ்சு, அப்புறம் வலி, பேச முடியாமல் பேசுகிறாம. எத்தனை நாளாக இருக்கு? 4 நாளாவா? கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் பெட்டில் படுத்திருந்தார். 1 வாரம். இப்போ இவனுக்கு 4 நாள் ஆகிருக்கு. இன்னும் 3 நாள் பாக்கிங்கிறான். இவன் எதுக்கு போனான்? பாரதியார் சொல்கிறார், வாய் சொல் அருளீர், நல்ல வார்த்தை சொல்லுடா அப்படின்னு. ஆகையினாலே நாம் சாகிற வரை படிக்கலாம், சாகிற வரை உழைக்கலாம், சும்மா இருப்பது மட்டும் தகாது என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.